இந்த வாழ்க்கையில் எல்லாருக்கும் இருக்கிற மிகப்பெரிய கனவு என்னன்னு கேட்டிங்கன்னா, நமக்குண்டு சொந்த வீடு. அதிலும் முருகப்பெருமானை வழிபடுறோம் அப்படின்னா, முருகா உனக்காண்டி எங்களுடைய சொந்த வீட்டில் ஒரு அழகான சின்ன பூஜை ரூமு, அதில் உன்னுடைய திருப்புகள், உன்னுடைய கந்தர் அனுபூதி, உன்னுடைய கந்தர் அலங்காரம், உனக்கு ஒரு சின்னதாக வேல் வச்சு உன்னுடைய வேல்மாறல் படிக்கணும் அப்படின்ற எண்ணற்ற கனவுகள் நமக்குள்ளே இருக்கும். இன்னும் எத்தனையோ வீட்டில் பார்த்தீங்கன்னா, கிச்சன்லேயும் ஹால்லையும் என்ன சொல்லப்போனால் சில வீடுகளில் பெட்ரூமில் கூட முருகனுக்குண்டு சின்ன ஸ்க்ரீன் போட்டு முருகனை வழிபட்டுட்டு இருக்கோம். அப்படி இருக்கிற முருக பக்தியில் நமக்குண்டு ஒரு சொந்த வீடு வேணும் அப்படின்ற கனவோடு தான் வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனால் ஆன்மீகத்தில் சொல்லுவாங்க, கந்தன் பாதம் கனவிலும் காக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. உண்மைதான் முருகா. வீடு இல்லாட்டினாலும் கூட தினமும் உன்னுடைய புகைப்படத்தை பார்த்து உன்னுடைய திருவடியை பார்க்குற பாக்கியத்தில் தான் இந்த வாழ்க்கையை வாழ்ந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்ற உணர்வு எங்களுக்கு இருக்குது. இருந்த போதிலும் உன்னை வழிபட எங்களுக்கு ஒரு சொந்த வீடு வேண்டாமா என்ற சிந்தனை நம்ம இருக்கோம். ஆனால் அருணகிரிநாதர் சொல்கிறார், முருகப்பெருமான் எங்கே இருக்காராம்? உண்மையான அடியாருடைய சிந்தையில் இருக்காராம். இது அழகாக சிறுவாபுரி திருப்புகளில் கூறுகிறார். சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுமை தனிமேவு பெருமாளே அப்படின்ட்டு அருணகிரிநாதர் சொல்கிறார். அனுதினமும் யாரு முருகா முருகா என்று சொல்கிறார்களோ அவரோட சிந்தையில் தான் முருகன் பெருமான் இருக்கிறார் என்று அருணகிரிநாதர் சொல்கிறார். உண்மைதான், நம் சிந்தையில் இருக்கிறார் முருகப்பெருமான், நாம் சிந்தையில் இருக்கிறார் என்ற உணர்வு நாம் எப்பொழுது வருகிறதோ அப்போ நமக்கு சகல செல்வ யோகமிக்க பெருவாளை தருவாராம் அருணகிரிநாதர். இதை சரணகமல் ஆலயத்தை என்ற திருப்புகளில் அருணகிரிநாதர் கூறுகிறார். அப்போ சிந்தையில் முருகன் வந்துட்டா நம்ம கேட்குற வீடு, வாகனம், பொருள், பொன் எல்லாமே நமக்கு கிட்டும். பொதுவாக இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை இந்த வீடியோ பார்க்குறீங்க. செவ்வாய்க்கிழமை அப்படின்றாலே முருகனை வழிபாட்டில் கண்டிப்பாக இருப்போம். அதிலும் சிறுவாபுரி திருப்புகள் படிப்போம். பொதுவாக செவ்வாய்க்கிழமை நாளில் திருப்புகள் படித்தா வீடு பேர் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. வீடும் கிடைக்கும், இந்த வாழ்க்கைக்கான முக்தியும் கிடைக்கும். செவ்வாய்க்கிழமை நாளில் முருகப்பெருமனை நினைத்து நாம் திருப்புகள் படினா. அப்படி சிறுவாபுரி திருப்புகள், இந்த திருப்புகளெல்லாம் நான் தொடர்ந்து படிக்க நான் கேட்ட வீடானது எனக்கு கிடைத்தது. இன்று முருகப்பெருமானை பற்றி பேசும் வாய்ப்பு எனக்கு கிடைக்கிறது. இந்த திருப்புகளை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்யுங்கள். இந்த திருப்புகளை நீங்கள் தொடர்ந்து பாராயணம் செய்து இந்த உள்ளத்தில் முருகனையும் சிந்தையில் முருகனையும் சேர்த்து விட்டீர்கள் என்றால் பொன், பொருள், பெண், வேலை, வாய்ப்பு, பணம் என்ற எல்லா வசதிகளையும் முருகப்பெருமான் நமக்கு பெற்றுத் தருவார். அந்த திருப்புகளை நான் பாடுகிறேன். அண்டர்பதி குடியேற மண்டுசுர உருமாற அண்டர்மன மகிழ்மீற வரலாலே அந்தரியோட நாடு சங்கரனு மயில்கூறு ஐங்கரனு உமையாளு மயில்வாக மண்டலமும் முனிவேறு மெண்டிசொல் உழுவேறு மஞ்சிரன் மயனாறு எதிர்கான மங்குடன் அரிதானும் இன்பமுற மயில்கூற மைந்துமின் உடனாடி வரவேனும் புண்டரிக விழியால அண்டர்மக மணவாள புந்தினீர் அறிவாள உயர்தோளா பொங்கோடல் உடனாக விண்டுவரிகள் சாடு பொன் பறவு கதிர்வீச்சு வடிவேலா தண்டல்ல மணிபார்ப செம்புநில செறிவூப தண்டமின் மெயினேய முருகேசா சந்ததும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுமை தனிமேவு பெருமாளே அப்படின்ட்டு இந்த பாடலை பாடும் பொழுது இறுதி வரியில் வருகின்றது போன்று சந்ததமும் அடியார்கள் சிந்தையது குடியான தன் சிறுமை தனிமேவு பெருமாளை என்று நாம் சிந்தையில் முருகனை ஏற்றிக்கொண்டால் இந்த வாழ்க்கையில் எண்ணற்ற இன்பங்கள் உண்டு. நான் மறுபடியும் கூறுகிறேன், இந்த திருப்புகள் சிறிது கஷ்டமாக இருக்கும். பொருளை உணர்ந்து நீங்கள் பாட இந்த திருப்புகள் சிந்தையில் வரும். அதுபோன்று முருகப்பெருமானை வழிபட்டால் ஏன் வீடு கிடைக்குது என்றால், தேவர்கள் எல்லாம் சூரனுக்காக பயந்து தேவகுலத்திலிருந்து துரத்தப்பட்ட பொழுது முருகப்பெருமான் சூரனை வென்று தேவர்களை மீண்டும் தேவலோகத்தில் குடிபோக செய்தார். அதனால தான் நம்மளுக்கு வீடு பேறு கிடைக்கும். இந்த திருப்புகளை பாடினால் வீடு கிடைக்கும். அதுவும் சிறுவாபுரியில் உள்ள முருகனை நினைத்து திருப்புகளை பாடினால் நமக்கு வீடு கிடைக்கும் என்று நம் ஆன்மீக சான்றோர்கள் கூறுகிறார்கள். இதுபோன்ற ஆன்மீக தகவல்களுக்கும் வீடியோக்களுக்கும் திருப்புகளுக்கும் முருகன் உபதேசம் செய்த சும்மா இரு சொல்லற என்ற இந்த ஆன்மீக தளத்தை ஃபாலோ செய்து என்னையும் உங்கள் குடும்பத்தில் இணைத்துக் கொள்ளுங்கள். முருகாச்சரணம்.